அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினம் ஒரு திருக்குறள் 24வது அதிகாரம் புகழ் 237வது திருக்குறள். புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். புகழ் இல்லாமல் வாழ்கிறாங்க, எந்த பயனும் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஏன்னா புகழ்னா என்ன, ஏதாவது செஞ்சாதானே அதுக்கு புகழ் கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் புகழ் இல்லாமல் வாழக்கூடியவர்கள் இகழ்வாரை நொந்து கொள்வார்கள். உண்மையாக அவன் யாரை நொந்து கொள்ளணும் அப்படின்னா, நான் புகழ் தேடாமல் புகழ் பெறாமல் எதுவுமே செய்யாமல் பயன் இல்லாமல் நான் வாழ்கிறேன்னா நான் என்ன தானே நொந்துக்கணும், என் மேலே தானே நான் கோவப்படணும், என் மேலே தானே நான் வருத்தப்படணும். அது இல்லாமல் என்னை ஒருவர் நோக்கடிக்கிறார் அப்படின்னு எதிரில் உள்ளவரையோ என்னை இகழ்வாரை அவரை போய் நான் வருத்தப்பட்டு என்ன பயன், அது ஏன் பண்ணணும் அப்படின்னு வள்ளுவம் கேட்குறார். ஒருத்தங்க உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலும் இதை ஏற்றுக்கணும், இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தங்க நம்மளை குறை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறை உண்மையாகும் பட்சத்தில் நாம் அவர் மீது கோபப்படுவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த குறை நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த குறையை நீக்குவதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ புகழே இல்லாமல் நான் வாழ்கிறேன் அப்படின்னா என்ன ஒருத்தர் இகழும் போது அவர் மீது நான் கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எந்த இடமும் கிடையாது, நியாயமும் கிடையாது அப்படின்னு வள்ளுவம் சொல்லுகிறது. முடிந்த வரையில் புகழ் என்ற நோக்கத்தோடு வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.